இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும் என்றும், ஒரே நாடு ஒரே மொழி என்ற மாயை இந்தியா கைவிட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையிலான குழு பரிந்துரைகள் செய்துள்ளன. ஒன்றிய மாநில உறவுகள் குறித்து ஆராய உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு தனது அறிக்கையின் முதல் பாகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கடந்த 16ஆம் தேதி சமர்ப்பித்தது. இந்த அறிக்கை நேற்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வைக்கப்பட்டது. அதில் அதிகார பரவலாக்கத்துக்கும் மாநில சுயாட்சிக்குமான வாதம், அரசமைப்பு சட்ட திருத்தம், தொகுதி மறுவரையறை, தேர்தல் நடைமுறை உள்ளிட்ட 10 இயல்களில் பரிந்துரைகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் கூட்டாட்சி தத்துவத்தை வலுப்படுத்த அனைத்து மாநிலங்களும் சுயாட்சி பெற்றவையாக இருக்க வேண்டும் என்றும், இதற்காக ஒன்றியமும் மாநிலமும் அதிகார போட்டியாளர்களாக இல்லாமல் நிர்வாகத்தில் பங்காளர்களாக செயல்படுவது கூட்டாட்சி சமநிலையை பாதுகாக்க உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதாவை நிறைவேற்ற நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையின் மொத்த உறுப்பினர்களில் 3/2 பங்குக்கு குறையாத பெரும்பான்மை பெற வேண்டும் என்றும், பொதுமக்களின் கருத்துக்களை கேட்காமல் அரசியலமைப்பு சட்டத்தை திருத்தக்கூடாது என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மாநிலத்தின் சட்டமன்ற மொத்த உறுப்பினர்களில் பெரும்பான்மை உறுப்பினர்களால் ஒப்புதல் அளிக்கப்பட்ட 3 பெயர்களில் ஒருவரை அந்த மாநிலத்தின் ஆளுநராக குடியரசுத் தலைவர் செயலாற்றும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்றும், தற்போதுள்ள தகுதிகளுடன் கூடுதலாக ஆளுநர் அந்த மாநிலத்தைச் சேர்ந்தவராகவும் பொது வாழ்வில் குறிப்பிட்ட துறையில் சிறந்து விளங்குபவராக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களவை, மாநிலங்களவை, குடியரசுத் தலைவர், குடியரசு துணைத் தலைவர் தேர்தலை மட்டுமே இந்திய தேர்தல் ஆணையம் நடத்த வேண்டும் எனவும், சுயாட்சி உடைய மாநில தேர்தல் ஆணையங்கள் சட்டமன்ற தேர்தல்கள் மற்றும் உள்ளாட்சி தேர்தல்களை நடத்த வேண்டும் எனவும் குரியன் ஜோசப் குழு பரிந்துரை அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.